ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து சிக்கன் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா. சிக்கனை கழுவி எடுத்து வச்சுட்டேன், அது குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு கொஞ்சோண்டி வந்து மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கருமசால் தூள், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், இது வந்து மகாராஜா சிக்கன் குழம்புத்தூள், இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கொத்தமல்லி, இது வந்து கறி மசால் பட்டையில் எல்லா ஐட்டமும் இருக்கும் இல்லையா, அந்தந்த திங்ஸ் தான் இது. இப்போ எல்லாமே நான் இதுக்குள்ளே போட போகிறேன், ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா, அந்த மசாலா எல்லாமே போட்டுட்டேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன், கொஞ்சோண்டி வந்து உப்பு போட்டிருக்கேன். இதை அப்படியே வந்து நம்ம விரவிக்கலாம். நான் போட்டு நல்லா விரவிக்கிட்டேன். மிளகாத்தூள் இப்போ மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ தான் கொஞ்சம் போட்டேன், கொஞ்சோண்டி காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா விரவிட்டு. ஆல்ரெடி ஏற்கனவே சிக்கன்லேயே இந்த தண்ணி வரும் இல்லையா, அதனால் இப்போ வந்து அரை கிளாஸ் மட்டும் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை இப்போ வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து வெறும் சட்டியில் வச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம இது குக் பண்ணாலும் சரி தான். எனக்கு வந்து அவசரங்கிறதுனால நான் குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு விட போகிறேன். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 2 விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கிரேவியாக நல்லா இந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி அந்த மசாலா ஒன்று இது உடையாமல் சிக்கன் கூட நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது வந்து சாதத்து கூடயும் சப்பாத்தி கூட இட்லி தோசை எல்லாத்துக்கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.